வணக்கம். இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திருமிகு சுமன் சி ராமன் அவர். சார் வணக்கம் சார். வணக்கம் தினேஷ். கடந்த 2 நாட்களாக உலக முதலீட்டாளர் மாநாடு 2024 தமிழ்நாட்டில் வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்க சார். 6 லட்சம் கோடிக்கு மேல முதலீடுகள் வருவதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதா அரசு தரப்புல இருந்து சில விளக்கங்களை கொடுக்குறாங்க. முதல்ல இந்த 2 நாள் மாநாடு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மீட்டிங்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல, இந்த மாநாடு அப்படிங்கிறது நம்ம ரெகுலரா நடத்திட்டு இருக்கோம். இதனால முதலீடுகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதுதான் பாட்டம் லைன். 2015 நடத்தினோம், 19 நடத்தினோம், 21 இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு நடத்தினாங்க. இப்ப திருப்பியும் 24 நடத்தும் போது நிச்சயமா உங்களுக்கு முதலீடுகள் இதனால வருது. அதிகமா வருதா, கம்மியா வருதா, இன்னும் அதிகம் வரலாமா, அதெல்லாம் வேறு விவாதங்கள். ஆனால் ஒரு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்துறதுங்கிறது நிச்சயமா வரவேற்கத்தக்கது. அதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கணும். இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணாக்க இன்னும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. பட் இது நடந்த ஒரு ஈவெண்ட் நிச்சயமா நம்ம பாராட்டும். இந்த ஜிம்ல ரொம்ப குறிப்பிடத்தகுந்த அம்சங்களா நீங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்களா இருக்கு, நீங்க பார்த்த விஷயங்கள்லாம் என்னன்னா முக்கியமானதெல்லாம் என்னன்னா நீங்க நினைக்கிறீங்க? 2-3 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒன்று தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கும் நிறுவனங்கள் மேலும் முதலீடுகள் செய்ய தயாராக இருக்கிறார்கள். அது வரவேற்கத்தக்கது. ஏன்னா மாநில அரசோ மாநிலத்துல அந்த சூழல் சரியில்லை என்றால் அவ்வாறு நடக்காது. அதுவே ஒரு என்டாஸ்மெண்ட். நம்ம மாநிலத்துக்கு மிகப்பெரிய என்டாஸ்மெண்ட் எதுன்னா, புதுசா ஒருத்தர் திறக்கிறாருங்கிறது ஒரு பக்கம். ஆனால் இங்க இருக்கிறவங்களே எங்களுடைய விரிவாக்கத்தையும் நாங்க இங்கேயே வச்சுக்கிறோம், நாங்க வேற ஸ்டேட்டுக்கு போய் எக்ஸ்பேண்ட் பண்றதை விட இங்கேயே வச்சுக்கிறோம்னு சொல்றாங்க பாருங்க. அது ஒரு பெரிய என்டாஸ்மெண்ட். ஸோ இதுல இந்த முறை பாத்தீங்கன்னா நிறைய ஹியூண்டாய் போன்ற ஆட்டோமொபைல் நிறுவனங்களா இருக்கலாம், இல்ல ஏற்கனவே அதானி போர்ட்ஸ் இங்க ஏற்கனவே சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க மாதிரி நிறுவனங்களா இருக்கலாம், நிறைய நிறுவனங்கள் டிவிஎஸ்ஆ இருக்கலாம், டஃபேயா இருக்கலாம். இவர்கள் எல்லாம் மேலும் தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸ் இங்கே டாடா எலக்ட்ரானிக்ஸ் போன்ற அமைப்புகள். ரெண்டாவது இந்த நான் கன்வென்ஷனல் எனர்ஜி, ரெனியூவபிள் எனர்ஜி, சோலார், விண்டு போன்ற எனர்ஜி சோர்சஸ்ல நமக்கு மிகப்பெரிய அளவிற்கான எம்ஓயூஸ் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடப்பட்டிருக்கின்றன. இப்போ உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே தமிழ்நாடு ஒரு காலகட்டத்தில் விண்ட் எனர்ஜியில நம்பர் 1 இன் இந்தியா, சோலார் எனர்ஜிலையும் ஓரளவுக்கு நம்ம டாப் 4-5 ஸ்டேட்ஸ்ல, அதானி அந்த கமுதி இதெல்லாம் வந்த பிறகு நம்ம டாப் 4-5 ஸ்டேட்ஸ்ல இருந்தோம். ஆனா கொஞ்சம் ஒரு லாஸ்ட் ஒரு 5-6 ஆண்டுகள்ல அது ஒரு தொய்வு ஏற்பட்டது. அதுக்கு பல காரணங்கள். உதாரணத்துக்கு அந்த விண்ட் எனர்ஜியை இவாக்குவேட் பண்றதுக்காக அந்த பவர் உங்களுக்கு தெரியும் 4 மாசம் தான் வரும், 4-5 மாசம் தான் அதிகமா வரும். அந்த மாசத்துல அந்த பவரை டான்ஜெட்கோவால இவாக்குவேட் பண்ண முடியல. அதனால புதிதா வந்த திட்டங்கள் எல்லாம் அப்படியே தொய்ந்து போச்சு. ஸோ அதை இப்ப ரிவைவ் பண்றதுக்கு விண்ட் எனர்ஜிக்கும் சோலார் எனர்ஜிக்கும் நிறைய, கிட்டத்தட்ட இந்த டாடா பவர் மட்டும் 70,000 கோடி மதிப்பிலான முதலீடு செய்யறதா அவங்க 6 ஆண்டு காலத்துல உத்தேசம் செஞ்சிருக்கிறாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ரெனியூவபிள் எனர்ஜியில வந்திருக்கிற முதலீடுகள் 1 லட்சம் கோடிக்கு மேல வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சோலார்னு ஒரு அமைப்பு, அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 5,000-6,000 கோடிக்கு அவங்களும் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ நிச்சயமா இதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஹைலைட்ஸ் ஆஃப் தி ஜிம்னு சொல்லலாம். ஓகே, ஜிம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு காலையிலேயே சில பிக் டிக்கெட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வருவாங்கன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய விருப்பத்தையும் போட்டிருந்தீங்க. அந்த விஷயங்கள் நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? எஸ் அண்ட் நோ. எஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அதானி குழுமம் 42,000 கோடி, டாடா பவர் 70,000 கோடி. ஸோ இதெல்லாம் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம சொல்ல முடியாது. வின்ஃபாஸ்ட் 16,000 கோடின்னு சொல்லி இருக்கிறாங்க தூத்துக்குடியில காருக்கு. ஸோ அப்புறம் டாடா எலக்ட்ரானிக்ஸ் 12,000 கோடி. இதெல்லாம் பிக் டிக்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். என்ன ஒரு விஷயம் என்றால், புதிதாக ஒரு மார்க்கி நேம், இப்ப நான் உதாரணத்துக்கு ஆட்டோமொபைல்ல தமிழ்நாடு நம்பர் 1 இன் இந்தியா இருக்கும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லயும் கிட்டத்தட்ட 40% எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு மேல, கிட்டத்தட்ட 50% இந்தியால தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுது. ஆனால் ஒரு டெஸ்லா மாதிரி ஒரு அமைப்பு, ஒரு நிறுவனம் வந்திருந்ததுன்னா அது மிகப்பெரிய ஒரு பூஸ்ட். அதனுடைய வேல்யூ அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிடையாது,
அதாவது இப்ப டெஸ்லா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணம். பல நிறுவனங்களையும் கவனிக்க வைக்கும். உலக நாடுகள்ல அவ்வளவுதான். நிறுவனங்கள் எல்லாரும் மத்த நிறுவனம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. மத்த ஒரு 4 நிறுவனங்கள் டெஸ்லாவே அங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கே வந்து அந்த இடம் சூட்டபிளா இருக்கு. அதற்கான முயற்சிகள் அரசு தரப்புல இருந்து எடுக்கிறாங்களா சார்? ட்விட்டர்ல பொதுவெளியிலேயே தங்கம் தென்னரசு உள்ளிட்டவர்கள், ஐ திங்க் நினைவு சரியா இருந்தா மினிஸ்டர் போன்றவர்கள் எலான் மாஸ்க ட்வீட் பண்ணி கோட் பண்ணி இங்க வாங்கன்னு அவங்களை அறிவிக்கிறாங்க, கேட்கிறாங்க. அதற்கான எல்லா என்விரான்மெண்ட் விஷயங்களையும் ஏற்படுத்துறாங்க. ஆனாலும் வர தயங்குறது வந்து எதனால சார்? இல்ல தயங்குறதுன்னு அவங்க இது வரைக்கும் முடிவு எடுக்கல. அவங்க எந்த மாநிலத்துக்கு போய் டெஸ்லா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் தொடங்க போறாங்கிறது இன்னும் அதிகாரப்பூர்வமா எந்த அறிவிப்பும் வரல. அதுக்கு ஆனால் நமக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கு. நமக்கு ரெண்டு ஏரியாஸ்ல நமக்கு இன்னும் மேலும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஒண்ணு வந்து கனெக்டிவிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏர் கனெக்டிவிட்டி. நான் அதை பலமுறை நான் டெலிவிஷன் டிபேட்லயும் சொல்லிட்டே வரேன். இன்னைக்கு வந்து சென்னை ஏர்போர்ட்டும் கல்கட்டா ஏர்போர்ட்டும் கிட்டத்தட்ட பேக்வர்டு ஏர்போர்ட் மாதிரி ஆயிடுச்சு இந்தியாவில். ஒரு பெங்களூரோ, ஒரு ஹைதராபாடோ, ஒரு பாம்பேயோ, ஒரு டெல்லி ஏர்போர்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஏர்போர்ட், நான் வெறும் ஏர்போர்ட்ல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ், அழகு அதெல்லாம் நான் சொல்லலை. எவ்வளவு நகரங்களுக்கு நம்மளால அங்கிருந்து போக முடியும் டைரக்டா? ஏன்னா அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மேட்டர். இன்னைக்கு வந்து பெங்களூர்ல இருந்து அமெரிக்காவுக்கு டைரக்ட் ஃபிளைட் இருக்கு, சென்னையில இருந்து இல்ல, ரைட்டா? ஸோ யூரோப்புக்கு டைரக்ட் ஃபிளைட்டே வந்து இப்போ 2 ஃபிளைட் தான். ஒரு பிராங்க்ஃபர்ட்டுக்கு ஒரு ஃபிளைட் இருக்கு, லண்டனுக்கு ஒரு ஃபிளைட் இருக்கு. பாரிஸுக்கு இருந்த ஃபிளைட்டும் இப்போ வந்து நிறுத்த போறாங்க, அறிவிச்சிருக்கிறாங்க ஏர் பிரான்ஸ். ஸோ இதையெல்லாம் நாம் கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள், இது வந்து மாநில அரசு வந்து மத்திய அரசு பொறுப்புன்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து மாநில அரசு ஏர்லைனோட கோஆர்டினேட் பண்ணி அவங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, கெப்பாசிட்டி இருக்கு. பெங்களூர்ல சென்னையை விட இந்த ஆண்டு 80 லட்சம் கூடுதல் பயணிகள் வராங்க சென்ற ஆண்டு. ஸோ 80 லட்சம், தட்ஸ் நாட் அ ஸ்மால், ஒரு சின்ன அமௌண்ட் நம்பர் கூட கிடையாது. ஸோ ஏன் அது நடக்குது? ஸோ நான் அதாவது இது வந்து ஒரு குறையா நான் சொல்லலை, பட் இதுல வந்து நம்ம பின்தங்கி போயிட்டு இருக்கோமோ எனக்கு ஒரு கவலை. இப்போ மாநில அரசு பரந்தூர் விமான நிலையத்துக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க, மிகவும் வரவேற்கத்தக்கது. ஆனால் அதுக்கு வருவதற்கு இன்னும் குறைஞ்சது 5 வருஷம், மினிமம் 4-5 இயர்ஸ் கம்மியா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு. இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதை எதிர்க்கிறாங்கல்ல, அதற்கு நிலம் எதிர்க்கிறாங்க. இல்ல அது வந்து அரசியலை சேர்த்து பார்க்க வேண்டியிருக்குல்ல. இன்னைக்கு கூட அவர்கள் பேசும்போது நிலத்து மேல கை வைக்க கூடாது அப்படிங்கிற விஷயங்கள குறிப்பிடுறாரு. ஒரு பக்கம் வளர்ச்சியும் பார்க்க வேண்டியிருக்கு, இன்னொரு பக்கம் மக்கள் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்குல்ல. இல்ல மக்கள் அப்படின்னு பார்க்க முடியாதுங்க. நீங்க மக்கள் வந்துதான் ஃபர்ஸ்ட், மக்கள் அப்படின்னு பார்க்க முடியாது. மக்கள் தான் நம்பர் 1. மக்களையும் பார்க்கறது கிடையாது, மக்கள் தான் நம்பர் 1. மக்கள் நம்பர் 1 பார்க்கும்போது அவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும், அவர்களுக்கு விளக்க வேண்டும். இது எப்படி வந்து இது வந்து பெனிஃபிட்டா? ஒன்று காம்பன்சேஷன் அதிகரிக்கணுமா, 3 மடங்கு 4 மடங்கு அதிகரிக்கணுமா, அதிகரிக்கலாம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் என்று எடுத்துக்கொள்ளும் போது எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் நிலம் இல்லாம எப்படிங்க பண்ண முடியும் ப்ராஜெக்ட்? ஏர்போர்ட் வந்து இப்ப சில தலைவர்கள் வந்து எதுக்கு இது அவசியமா அப்படின்னு கேட்கிறாங்க. அது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. ஏன்னா உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு நீங்க யூ ஷுட் ப்ரிப்பேர். இப்போ பெங்களூர் எங்க இருந்ததுங்க 25-30 வருஷம் முன்னாடி? ஹைதராபாத் எங்க இருந்தது 1980s? ஹைதராபாடும் பெங்களூரும் எங்க இருந்தாங்க சொல்லுங்க? பெங்களூர் வந்து ஒரு ஹாலிடே டெஸ்டினேஷன், நல்லா இருக்கும், வெதர் குளுகுளுன்னு இருக்கும், போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். நிறைய பேர் அங்க ரிட்டையர்மெண்ட் எல்லாம் போவாங்க, அந்த மாதிரி. அப்படிதானே இருந்துச்சு? எவ்வளவு வருஷம்? நான் சொல்றது 100 வருஷம் முன்னாடியா? நான் சொல்றது நான் காலேஜ்ல படிக்கும் போதுங்க 80s அப்படிதாங்க இருந்துச்சு. இப்ப இன்னைக்கு எப்படி இருக்கு பெங்களூர்? இன்னைக்கு எப்படி இருக்கு ஹைதராபாத்? ஹைதராபாத் 90 வரைக்கும் ஒண்ணும் கிடையாது, 95 வரைக்கும் பேக்வர்டு கேபிட்டல் கம்பேர்ட் டு சென்னை. தென் இந்தியா என்றால் ஒரே நகரம் அந்த காலத்துல சென்னை தான், மெட்ராஸ். தென் இந்தியா மெட்ராசி. இப்போ வட இந்தியாவுடைய மக்கள் என்ன சொல்லுவாங்க? மட்ராசி. மட்ராசிங்கிறது தான் தெரியும் அவங்களுக்கு, பெங்களூரு இல்ல ஹைதராபாடி அப்படிங்கிறது அந்த காலத்துல கிடையாது. இன்னைக்கு எப்படி அந்த நகரங்கள் வளர்ந்துருக்கின்றது? சோ நான் என்னுடைய பாயிண்ட் வந்து, நாம் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறோம். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில நம்பர் 1 ரேஞ்சில் நம்ம கிட்ட வந்துட்டோம். அகில இந்திய அளவில் ஆட்டோமொபைல் செக்டர்ல, எலக்ட்ரானிக் செக்டர்ல, லெதர் செக்டர்ல நம்மள மிஞ்சிக்கிறதுக்கு ஆள் இல்லை, எல்லாம் சூப்பர். ஆனால் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும். நம்ம கம்பேரிசன் வந்து யாரோட இருக்கணும்? மகாராஷ்டிராவோட இருக்கணும், கர்நாடகாவோட இருக்கணும், குஜராத்தோட இருக்கணும். ஆனா நம்ம அப்பப்போ என்ன பண்றோம்?
யூபியை விட பெட்டரா இருக்கும், பீகாரை விட பெட்டரா இருக்கும். அது வந்து நம்ம தவிர்த்துட்டு நிச்சயமாக நாம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அதுக்கு இது ஒண்ணு. எதிர்பார்த்த நியூ பிக் டிக்கெட்ஸ் வரலன்னு நினைக்கிறீங்க? எதிர்பார்த்த பிக் டிக்கெட்ஸ்னா மார்க்கி நேம்ஸ், அதாவது பெரிய பெயர். இப்போ போயிங் வந்திருக்காங்க. போயிங் இஸ் ஹியூஜ் நிறுவனம். ஆனா போயிங் வந்து 500 கோடியோ 600 கோடியோ தான் எக்ஸ்பேன்ஷன்ல சொல்லி இருக்கிறாங்க. புரியுதுங்களா? போயிங் இஸ் அ பிக் நேம், அதுல டவுட்டே கிடையாது. செயின்ட் கோபேன் இஸ் அ பிக் நேம். பட் தி டிக்கெட் சைஸ் ஆஃப் தி பிக் கம்பெனிஸ் இஸ் நாட் ஹை. ஓகே. யாரெல்லாம் டிக்கெட் சைஸ், இப்ப டாடா பவர் பெரிய டாடா குழுமம் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி, இந்த இவங்க அறிவிச்ச டோட்டல்ல கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி டாடா குழுமம் மட்டும் வருது. இது 70,000 கோடி, அது டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஒரு 12,000 கோடி, அந்த அலைடு ஃபர்ம்ஸ் எல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 85,000 கோடி இந்த டோட்டல்ல வருது. ஸோ நம்மளுடைய எதிர்பார்ப்பு இப்போ ஒன் மோர் திங் தினேஷ், இந்த 6.4 லட்சம் கோடின்னு அபிஷியல் அதிகாரப்பூர்வமா 631 MOU அந்த லிஸ்ட் இது வரைக்கும் வெளியிடப்படலை. ஸோ நான் போட்டு ஒரு கணக்கு போட்டேன், எனக்கு வந்து கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடிக்குள்ளதான் வந்தது. ஸோ அந்த மீதி 3 லட்சம் கோடியோ 3.4 லட்சம் கோடி யார் அந்த நிறுவனங்கள், எப்போ கையெழுத்து போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், அந்த டீட்டெயில் வந்து அரசாங்கம் வெளியிட வேண்டும். ஏன்னா அது நேச்சுரல். இப்போ 6.64 lakh crore வந்திருக்குன்னா யார் இந்த நிறுவனங்கள்? இப்போ 6 lakh crore வந்திருக்கு, மீதி வந்து அதுக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு எல்லாம் யாரெல்லாம் அந்த இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு 30,000 யாரெல்லாம் முக்கியமானவங்கிறத கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க வெளிப்படையா. இல்ல நீங்க அந்த லிஸ்ட் போட்டுட்டு அரசாங்கம் அறிவிச்ச லிஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா டோட்டல் போட்டீங்கன்னா 3.5 லட்சம் கோடிக்குள்ளதான் வருது. அப்ப அந்த மீதி 3.4 லட்சம் கோடி யார் அந்த முதலீட்டாளர்கள் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இப்போ ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 60,000 கோடி MSMEங்கிறாங்க. அதை எடுத்துருங்க. அது வந்து மேபி அந்த 631 MOUல ஒரு 100 200 MOU இல்ல 300 MOU கூட அந்த MSMEல இருக்கலாம். ஏன்னா MSMEனா சின்ன சின்ன அமௌண்ட், 10 கோடி 5 கோடி 8 கோடி 20 கோடி அந்த மாதிரி. மீதி 6 லட்சம் கோடி யாருங்கிறது வெளிப்படையா மீதி 3 லட்சம் கோடி மேபி நான் ஏதாவது மிஸ் பண்ணிருக்கலாம். இட்ஸ் பாசிபிள். நான் வந்து எக்ஸாக்டா 3.25 lakh crores கணக்கு வருதுன்னு நான் சொல்லல. பட் பிட்வீன் 3.2 3.5 அந்த ரேஞ்சில தான் நான் கணக்கிட்ட வரை. அதாவது நான் எப்படி பண்ணேன்னா, இந்த ஒவ்வொன்னா அந்த MOUs அந்த லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டே லிஸ்ட் ஆஃப் MOUs சைன்டுன்னு ஒரு லிஸ்ட் வந்துச்சு, செகண்ட் டே லிஸ்ட் ஆஃப் MOUs. அது ரெண்டும் நான் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3.5 lakh crores வருது. அதுவும் முதல் நாள் சைன் ஆன MOUs வந்து கிட்டத்தட்ட ஒரு 85,000 crore, சுமார் 80,000 85,000. ரெண்டாவது நாள் தான் மீதி அந்த பல்க். முதல் நாள்லயே டார்கெட்டா வச்சத அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்களே சார். ஓவராலா இந்த ஜிம்மோட டார்கெட் ஃபர்ஸ்ட் டேவே அச்சீவ் பண்ணிட்டாங்க. இருக்கலாம் தினேஷ், நான் ஐ எம் நாட் டிஸ்பியூட்டிங் தட். பட் அந்த டேட்டா வந்து வெளியிடப்படவில்லை. அது வெளியிடப்படணும். நீங்க 6.64 லட்சம் கோடின்னு நம்ம கிளைம் பண்ணும்போது எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு முதலீடு இப்ப நீங்க அறிவிச்சது வரை கிளியரா நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த நிறுவனம் 70,000 கோடி, இந்த நிறுவனம் 30,000 கோடி, இந்த நிறுவனம் 20,000 கோடி, இதெல்லாம் டோட்டல் பண்ணா ஒரு 3.5 lakh crores வருது. அப்ப அந்த மீதி 3 லட்சம் கோடி யார் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறது வெளியிடணும். ஒண்ணு. ரெண்டாவது, ஆன்கோயிங் பேசிஸ்ல இது வந்து திமுக அரசு அதிமுக அரசுன்னு இல்லாமல் கன்சிஸ்டன்டா தே ஷுட் ஹேவ் ஏ ஒயிட் பேப்பர் பீரியாடிக்கலி எவ்ரி 2 years 3 years. அடுத்த பேசும்போது டைரக்டா நானே கவனிப்பேன், டிஆர்பி ராஜா அவர்கள் மூலமாவும் கவனிப்போம். இது ரெகுலரா இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன், 2019 ஜிம் நடந்ததுக்கு எவ்வளவு முதலீடு இன்று வரை வந்திருக்கிறது. சில முதலீடுகள் ரத்து செய்யப்பட்டது, சில MOU எல்லாம் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கேட்டாரு ஒயிட் பேப்பரை வெளியே ரிலீஸ் பண்ணணும்னு கேட்டாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், முந்தைய அதிமுக அரசு இந்த 2.42 லட்சம் கோடி எல்லாம் சொன்னாங்க இல்லையா, நான் எனக்கு ஞாபகம் இருக்கு 2.42 lakh crores in 2015. ஆனால் அதுக்கும் வந்து இந்த மாதிரி ஃபுல் லிஸ்ட் வரல. ஓகே. சோ எனக்கு என்னன்னா, அரசாங்கம் இது வந்து அரசாங்கங்கள் ஒரு அமௌண்ட் ஃபிகரை கிளைம் பண்ணாக்கா அந்த ஃபிகரை பேக் பண்றதுக்கு டேட்டா கொடுக்கணும். அது அதிமுக அரசாக இருந்தாலும் சரி, திமுக அரசா. ரெண்டாவது, ஒரு டிராக்கிங் சிஸ்டம் மக்களுக்கே தெரிஞ்சுக்கலாமே. என்ன இது வந்து ஒரு டாப் சீக்ரெட், அது ராணுவ ரகசியம் இல்லையா? அது ஏங்க, ஒரு பவர் கம்பெனி இங்க வந்து ஒரு பிளான்ட் செட் பண்றாங்க, ஒரு ஆட்டோமோட்டிவ் கம்பெனி வராங்கன்னா அது ஏன் அது ஒரு டேஷ்போர்ட் மாதிரி ஒண்ணு போட்டு
மக்களுக்கு ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்ல போட்டா அவங்களே பாத்துக்கிறாங்க இந்த கம்பெனி அதை வந்துருச்சு, இந்த செய்யறாங்களான்னு கம்பெனி வரல. டெஃபினட்டா பார்ப்போம். சோ இதெல்லாம் பண்ணணும். வேற ஏதாவது சொல்ல வரீங்களா சார் அதுல? இல்ல அப்புறம் இந்த நீங்க கேட்கிற கேள்வி ஐ திங்க் சென்னை சுத்து வட்டாரத்துல இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் மற்ற தமிழ்நாட்டினுடைய மத்த பகுதிகளும் சேம். இதை வந்து நான் அரசை வந்து குறைய சொல்ல முடியாதுங்க. அவங்க முயற்சி செய்யறாங்க. ஆனால் நம்ம ஒண்ணு ரியலைஸ் பண்ணோம் தினேஷ், அரசாங்கத்தால தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் வந்து சென்னையில இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னார்னா, சார் நாங்க வந்து இன்னும் கொஞ்சம் கன்செஷன்ல லேண்டு தூத்துக்குடியில கொடுக்குறோம், ஆர் நாங்க இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்குறோம், நீங்க இதுல மதுரையில வையுங்க அப்படின்னு ஒரு வாட்டி சொல்லலாம். இப்போ ஒருவேளை அந்த இண்டஸ்ட்ரிக்காரர் வந்து இல்லைங்க எங்களுக்கு சென்னை தான் வேணும், இல்லைன்னா நான் வேற ஸ்டேட்டுக்கு போவேன் அப்படின்னா எது பெட்டர் தானே இது? ஆனா இப்போ வழக்கமா வரக்கூடிய முதலீடுகள் ஒரு இடத்துல தேங்குறத கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் பரவலாக்க முயற்சி பண்ணி தென் தமிழ்நாடுல சில முதலீடுகளை ஈர்த்திருக்காங்கிறதையும் பார்க்க முடியுதுல்ல சார்? அதுக்கு நான் ஐ வில் வெயிட் தினேஷ். ஒண்ணு, தூத்துக்குடி சுத்து வட்டாரத்துல இருக்கக்கூடிய எனர்ஜி ரிலேட்டடா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும்னு எனக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த வின்ஃபாஸ்ட் எல்லாம் நடக்குமா அப்படிங்கறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அந்த கார் தூத்துக்குடியில அது வந்து பொறுத்து இருந்து பார்க்கணும். மூன்றாவது, இது வந்து இந்த அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ராணிப்பேட்டை சுத்தி புதுசா நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பாத்தீங்கன்னா அது ஏற்கனவே ஒரு லெதர் ஹப். ஸோ அங்க வர்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலான எம்ஓயு ராணிப்பேட்டை மாவட்டம் வர்ற எம்ஓயூஸ் எல்லாம் லெதர் ரிலேட். ஸோ அந்த மாதிரி ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் அது ஒரு ஹப் மாதிரி ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அந்த மாதிரி இதுல அவங்க பட் இதுக்கு வந்து அரசாங்கம் ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அழுத்தம் கொடுக்க முடியாது. ஏன்னா நானே பார்த்திருக்கேன், நான் தொழிலதிபருக்கெல்லாம் பேசியிருக்கிறேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் எங்களுக்கு சிப்காட்டு ஒரகடத்துல கொடுங்க, ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல கொடுங்க, இல்லைன்னா எங்களுக்கு வேணாம், நான் வேற மாநிலத்துக்கு போய் தடா இதுக்கு ஸ்ரீ சிட்டிக்கு போயிடுறோம். அப்ப எது பெட்டர்? இப்போ அரசு வந்து கேட்கலாம், ஒரு வாட்டி கேட்கலாம், 2 வாட்டி இல்லைங்க நீங்க இதுல இது பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட்டுங்க, நீங்க இதுல ராமநாதபுரம் போங்க, அங்க உங்களுக்கு இன்னும் கூட சலுகைகள் கொடுக்குறோம், இல்லைங்க எங்களுக்கு இங்கதான் வேணும், கொடுத்தா கொடுங்க. அப்போ அரசு வந்து பியாண்ட் அ பாயிண்ட் சரி அட்லீஸ்ட் இங்கேயாவது வராங்களேன்னு எடுக்கலாம். ஸோ அதனால நான் அந்த மேட்டர்ல இவங்க இந்த அரசு முந்தைய அரசுகளை விட ஓரளவுக்கு முயற்சி கூடுதலா செஞ்சிருக்காங்க. இந்த முதலீட்டாளர் மாநாட்டுனால 25 லட்சம் பேருக்கு மேல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே சார்? இல்ல தினேஷ், இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அது நடக்கும் போதுதான் நம்ம பார்க்கணும். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நீங்க 10 ஆண்டுகளுக்கு முன்பு 100 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு உதாரணத்துக்கு 100 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு 500 வேலைகள் வந்தால் இன்னைக்கு அதே 100 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 100 வேலை கூட கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆட்டோமேஷன் வந்திருக்கு. இப்போ ஆட்டோமொபைல் ஃபேக்டரிஸ் எல்லாம் நீங்க இப்போ சென்னைக்கு பக்கத்துல யமஹா அசம்பிளி லைன் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஹியூண்டையிலேயே ரோபோட்ஸ் வந்து அந்த அசம்பிளி லைனை வந்து பண்றதுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க வந்து அவங்க காஸ்ட்டை கட் பண்றதுக்காக முயற்சி செய்யறாங்க. ஸோ தொழில்நுட்ப வளர்ச்சியினால் நம்ம இந்த இன்னைக்கு கொடுக்குற கால்குலேஷன், இப்போ ஐடியே எடுத்துக்கங்க, ஒரு பணிக்கு இந்த பணியை செய்வதற்கு 15 பேர் தேவைப்பட்டது 5 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னைக்கு 3 நபர்கள் அதே வேலையை செஞ்சிடலாம், பிகாஸ் அவ்வளோ டெக்னாலஜி இருக்கு. ஸோ இதனால இந்த 25 லட்சம் சொல்றதுக்கு நல்லா இருக்கு, பட் இது நடக்கும் போதுதான் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வருதோ அது நல்லதுதான், பட் நீங்க இதை வந்து வேலை வாய்ப்போட பெரும் அளவுல நீங்க ஜிம்ம லிங்க் பண்றதுங்கிறது வந்து அது வந்து ஒரு அரசாங்கத்துக்கு அது அவ்வளவு வந்து பலன் அளிக்காது. பொலிட்டிக்கலா சொல்லலாம் 25 லட்சம் பேருக்கு நாங்க வேலை உருவாக்கிட்டோம்னு. இப்ப நாளைக்கு யாராவது கண்டுபிடிச்சாங்கன்னா அது 25 லட்சம் இல்ல 5 லட்சம் தான் வந்திருக்குதுன்னாக்க 5 லட்சமும் நல்லதுதான். ஆனா என்ன ஆகும்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டாவே திரும்பும். 25 லட்சம் வேலை வாய்ப்பு கொடுத்தேன்னு சொன்னீங்களே எங்க ஆச்சு? எதிர்கட்சிகள் கேட்பாங்க இல்லையா? சோ இந்த வேலை யாராக இருந்தாலும், இது வந்து அதிமுக இருந்தா கூட யூ கேனாட் அஷ்யூர் ஜாப்ஸ் நவ். டெக்னாலஜி எப்படி மாற மாற அந்த நம்பர்ஸ் குறைஞ்சிட்டே வரும். புரிஞ்சுக்க முடியுது சார். பாஜக தலைவர் அண்ணாமலை இன்னைக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி இந்த ஜிம் பத்தி பேசுறாரு சார். அதுல 10 லட்சம் கோடி முதலீடுகள் வரும்னு எதிர்பார்த்தோம், உத்தரப்பிரதேசமே 30 லட்சம் கோடிக்கு மேல அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க, முதலீடுகளை கொண்டு வராங்கும் போது தமிழ்நாடு ஒரு 10 லட்சம் கோடி பண்ணணும்னு எதிர்பார்த்தோங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு. அந்த பார்வை சரியா இல்ல கொஞ்சம் அதிக மதிப்பீடானதா?
இல்ல மத்திய அரசு மூலமாக மத்திய அரசு நிறுவனங்களை வந்து ஒரு ஒரு 5 லட்சம் கோடி கொடுக்க சொல்லுங்களேன், தப்பே கிடையாது. அவர் பாஜக தானே, பாஜக தலைவர் மத்தியில பேசி அரசாங்கத்தோட ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் எல்லாம் இங்க ஒரு 3 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுங்களேன். யாராவது வேணாம்னாங்களா? ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணுங்க, மற்ற மாநிலம் இப்ப இன்னைக்கு வந்து முன்னாடி மாதிரி கிடையாது. முன்னாடி அரசாங்கம் வந்து ராஜா, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் வந்து தொழிலதிபர்களாக தான் வந்து கியூல நிற்பாங்க. ஐயா எங்களுக்கு இதை கொடுங்க, லைசன்ஸ் கொடுங்க, இது கொடுங்க, அது கொடுங்க. இன்னைக்கு கிளீனா ரிவர்ஸ் ஆயிடுச்சு. எல்லா பல பார்க்க நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நின்னுட்டு இருந்தாங்க, பார்த்துட்டு போனாங்க. அவர்கிட்ட கோரிக்கைகள் வைக்கணுங்க. எப்பவுமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு என்ன சொல்லுவாங்க, டியூட்டி இம்போர்ட் டியூட்டியை ஏத்துங்க, சைனால இருந்து சீப்பா இறக்குமதி செய்யறாங்க, அதனால எங்களால கம்பீட் பண்ண முடியல, அதை ஏத்தி விடுங்க. அப்படி இல்ல எங்களுக்கு வந்து டியூட்டி எக்ஸம்ஷன் ஏதாவது கொடுங்க, டாக்ஸ் ஹாலிடே 5 இயர்ஸ்க்கு பதிலாக 7 இயர்ஸ் ஆக்குங்க. இந்த மாதிரி கோரிக்கைகள் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அரசாங்கத்திட்ட. ஆனால் இன்னைக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் உங்களுக்கு தெரியும், KT ராமராவ் தெலுங்கானால ஊரா கண்ட்ரியா போவார். போய் உட்காந்துக்கிட்டு இண்டஸ்ட்ரியலிஸ்ட கிட்டத்தட்ட ஜோக் அடிப்பாங்க, தரதரன்னு கையை பிடிச்சி எடுத்துட்டு வந்துருவாரு அவரு, அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவார். ஸோ அந்த அளவுக்கு காம்படிஷன் வந்தாச்சு எல்லா ஸ்டேட்ஸுக்கும். ஸோ நம்ம முன்னாடி மாதிரி நம்ம வந்து வி கேனாட் சிட் பேக். நமக்கு நல்ல எஜுகேட்டட் லேபர் ஃபோர்ஸ் இருக்கு, நமக்கு இவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜஸ் நம்ம ஊர்ல இருக்கு, நமக்கு போர்ட் இருக்கு, நமக்கு நேச்சுரல் ரிசோர்சஸ் இவ்வளோ இருக்கு, எல்லாம் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் நல்லா இருக்கு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம சும்மா உட்கார்ந்து இருந்தாலே வருவாங்கங்கிற காலம் மாறி போச்சு. ஸோ வி ஹாவ் டு ஒர்க் ஃபார் தி இன்வெஸ்ட்மெண்ட். யாராக இருந்தாலும் அதற்கு மேக்சிமம் எஃபர்ட் போட்டு தான் இருக்கிறது. இன்னைக்கு வந்து திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லலாம், உத்தரப்பிரதேசத்துல இப்ப குஜராத்ல இன்னைக்கு நாளைக்கு தொடங்குது, இவர் UAE-னுடைய முன்பாகவே இவ்வளவு முதலீடுகள் வந்துருச்சுன்னு பேசுறாரு. 10 லட்சம் கோடி 10.3 லட்சம் கோடி இது வரைக்கும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கின்றன. பட் அவங்களும் ஃபுல் லிஸ்ட் போடல. எல்லா அரசுங்க, அது வந்து பிஜேபி கவர்மெண்ட் என்ன கவர்மெண்டா இருந்தாலும் ஒரு 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 பூதாகாரமான ஒரு எண்ணிக்கையை கிளைம் பண்ணிடுவாங்க. எப்பவுமே எல்லா மாநிலங்களிலும் 20%, 15, 20, 25% அதுல மெட்டீரியலைஸ் ஆச்சுன்னா ஓரளவுக்கு நன்றாக 25% வந்தாலே நல்ல கன்வர்ஷன். ஸோ TRB ராஜா அவர்கள் 50% கொண்டு வரேன்னு சொன்னா அது மிகப்பெரிய விஷயம். நடக்குதான்னு பொறுத்திருந்து பார்க்கணும். பட் 50% ஆஃப் திஸ் அமௌண்ட், ஈவன் அது 6.5 லட்சம் கோடியே இல்ல, அது 4 லட்சம் கோடி தான் எடுத்துக்கிட்டா கூட அண்ணாமலை இல்ல அண்ணாமலை அவர்கள் வந்து நீங்க 10 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் டிஃபென்ஸ் காரிடார் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க பாஜக அரசு. டிஃபென்ஸ் காரிடார் அதுல ஒரு 2 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்களேன். யாராவது தடுத்தாங்களா? ஏங்க எய்ம்ஸ்ல ஒரு செங்கலை வச்சுக்கிட்டு உதயநிதி போயிட்டே இருக்காரு, இன்னும் 3-4 வருஷத்துல ஒரு பில்டிங் கூட போடல இவங்க. நான் என்ன கேட்கிறேன் தினேஷ், தமிழ்நாட்டு மக்கள் மீது அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாங்கிறாரு பிரதமர். தமிழ் மொழியை போல மொழியே இல்ல உலகத்துலங்கிறாரு பிரதமர். சொல்றாரா இல்லையா? ஆனா இதை ஏங்க போக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாரு? ஒரு சிம்பிள் திங், நான் பாஜகல இங்கிருந்து போயிட்டு டெல்லியில உட்கார்ந்து ஒரு மாசம், ஐயா தமிழ்நாட்டுல எங்களால இந்த எய்ம்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப எம்பாரஸ்மெண்ட் கொடுக்குது, இதை வச்சே திமுக வந்து கேம்பெயின் பண்ணி நம்மளுடைய பேரை ரிப்பேர் பண்றாங்க, ஒரு 4 பில்டிங்கை கட்டி விடுங்க, நீங்க பெருசா எய்ம்ஸ் அப்புறம் திறந்துக்கலாம், ஒரு 4 பில்டிங்கை திறந்து ஒரு OPD நடத்துங்க. எவ்வளவு ஆகும்? 50 கோடி 100 கோடி எவ்வளவுங்க ஆக போகுது? ஒரு 4 பில்டிங் திறந்து ஒரு OP போடுறதுக்கு 50-60 கோடி 100 கோடியில பண்ணிடலாமே. ஒரு கல்லு கூட, ஒரு பில்டிங் கூட இது வரைக்கும் போடாம 10,000 கோடி ஏன் வரலன்னு கேட்டாங்க. அவர் கொடுக்க சொல்லுங்க, நான் தப்பே சொல்லல. அண்ணாமலை வந்து 10,000 கோடி இல்லைங்க, 15,000 கோடி கூட மத்திய அரசு கொடுக்க சொல்லுங்க. இப்போ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் குஜராத்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஏன் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 4 பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இன்வெஸ்ட் பண்ணலாம்ல? ஓகே, தப்பு கிடையாதுல்ல. புரிஞ்சுக்க முடியுது சார். என்ன பதில சொல்ல போறான்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.